எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மத்திய பட்ஜெட்டை நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் என்று விமர்சித்துள்ளார். இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் உற்பத்தி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, நகர்ப்புற மேம்பாடு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட 9 துறைகளில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் எந்தவித மாற்றமும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. மேலும் வேலைவாய்ப்பு தொடர்பான 3 திட்டங்களை அரசாங்கம் தொடங்கும் என்றும் அறிவித்தார். இந்த திட்டங்கள் ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அமைப்பில், அதாவது PF சேரும் அடிப்படையில் இருக்கும் என்று மக்களவையில் சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் 1 கோடி இளைஞர்கள் பணி அனுபவம் பெறும் வகையில் உதவித்தொகையுடன் கூடிய இன்டர்ன்ஷிப் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை காப்பியடித்து பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் விமர்சித்துள்ளனர். இந்நிலையில் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி மத்திய பட்ஜெட்டை கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த பட்ஜெட்டை நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் என்று அவர் கூறியுள்ளார். இது குறித்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: 2024ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டை பாஜகவின் கூட்டாளிகளை சமாதானப்படுத்துகிறது. சாமானிய இந்தியருக்கு எந்த நிவாரணமும் இல்லாமல் கூட்டாளிகளுக்கு நன்மை பயக்கும் பட்ஜெட். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருந்து முந்தைய பட்ஜெட்டுகளில் இருந்தும் அப்படி காப்பீடிக்கப்பட்ட பட்ஜெட் என்று விமர்சித்துள்ளார். குறிப்பாக ஆந்திரா, பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இதனை தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகள் தான் மத்தியில் பாஜக கூட்டணி அரசு அமைய உறுதுணையாக இருந்தன. இந்த நிலையில் ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் எதிர்க்கட்சிகள் ஆளும் தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலங்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் எந்த புதிய திட்டமோ அல்லது நிதி ஒதுக்கீடோ செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.